கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயான் நாபசற்பதி. கண்ணன் தான் வாழ்ந்த காலத்தில் பாண்டவர்களுக்கு எத்தனையோ உதவிகளை செய்தார். அவர்களுக்கு ஒரு சிறு தொல்லை ஏற்பட்டால் கூட தான் பாரதத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கிருந்து ஓடி வந்து அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்கள் காட்டில் வாழ்ந்தபோதும் சரி, இந்திரபிரஸ்தத்தில் ராஜ்யம் ஆண்டபோதும் சரி, குருக்ஷேத்திர போரின் போதும் சரி, அனைத்து பொறுப்பையும் தானே எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டுமோ சரியாக கொடுத்து வந்தார். கடைசியில் குருக்ஷேத்திர போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாகவே இருந்து பார்த்த சாரதி என்கிற பெயரோடு யுத்தத்தையே நடத்தி கொடுத்தார். இது அனைத்தையுமே அவர் செய்தது பாண்டவர்களிடத்தில் இருக்கும் அன்பால் மட்டும் அல்ல. பெரியோர்கள் சொல்லுவது, திரௌபதி செய்த சரணாகதிக்காகத்தான் இத்தனையும் கண்ணன் செய்தான் என்பது. கோவிந்தா என்று கண்ணனை அழைத்தாள் திரௌபதி. அவளுடைய புடவையை துஷாசனன் இழுக்கும் பொழுது தன்னுடைய மானத்தை காக்க வேண்டும், தன்னுடைய கணவன்மார்கள் இழந்த செல்வத்தை திரும்ப பெற்ற அரசர்களாக இருக்க வேண்டும், தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைப்பதற்காக போரில் துஷாசனன் துரியோதனன் அனைவரும் மாண்டு போக வேண்டும். இது அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு திரௌபதி சரணாகதி செய்தாள். அந்த ஒரே ஒரு வார்த்தை கோவிந்தா என்று அழைத்தாளே திரௌபதி, அந்த ஒரு வார்த்தையை சொல்லி அழைத்ததற்கு பதிலுதவியாகத்தான் கண்ணன் இத்தனை காரியங்களையும் செய்தாராம். தூத்திய சாரத்தியங்கள் செய்ததும் பிரபத்தி உபதேசம் செய்ததும் இவளுக்காக என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். இப்பேற்பட்ட 18 அத்தியாயங்களை கொண்ட பகவத்கீதை உபதேசித்தாரே, அதுவும் திரௌபதிக்காகத்தான். இல்லையே அர்ஜுனன் தானே கலங்கி இருந்தார் என்றால், கலங்கினால் கலங்கட்டுமே, கண்ணனுக்கு என்ன என்று கேட்டு விடுவோம் அல்லவா? கண்ணனுக்கு ஒரே ஒரு குறைதான், திரௌபதி தன்னுடைய தலைமுடியை முடிய மாட்டேன், துஷாசனனை கொன்று அவனுடைய இரத்தத்தை எடுத்து தடவினால்தான் தலைமுடியை முடிந்து கொள்வேன் என்று பிரதிஜை செய்திருந்தாள். அவளுடைய தலை குழல் விரிந்திருப்பதை பார்த்த போதெல்லாம் கண்ணனுக்கு வயிறு எரியுமா. இந்த காலத்துல தலை விரிக்கோலமாகத்தான் பலரும் இருக்கிறார்கள். ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாதோ இல்லையோ, பெண்ணுன்னா தலையை முடிந்து கொண்டு, ஆணுக்கு அப்படித்தான். உடனே அடியன் பெண்ணுன்னு சொன்ன உடனே அப்ப ஆண்கள் எப்படி வேணா இருக்கலாமான்னு கேட்காதீங்க. குடுமி கட்டப்பட்டுத்தான் இருக்க வேண்டும், தலையை விரித்து கொண்டு ஆணும் இருக்கக்கூடாது பெண்ணும் இருக்கக்கூடாது என்பது சாஸ்திரம். அப்ப முடிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். திரௌபதியினுடைய தலைவிரி கோலத்தை பார்க்க முடியவில்லை கண்ணனுக்காக. அதற்காகத்தான் தூது போனார், அதற்காகத்தான் தேரோட்டினார், அதற்காகத்தான் உபதேசம் பண்ணார். இது அனைத்துமே திரௌபதிக்காக என்று தெரிவிக்கிறார்கள். அதுல மிக முக்கியமான ஒரு கதை, பாண்டவ தூதனாக கண்ணன் சென்றது. ஆசைப்பட்டு போனாராம். பொதுவா தூதன் என்பவர் ரொம்ப மதிக்க தகுந்தவர் அல்ல, ஒரு பெரிய காரியம் கிடையாது. தூதன் என்பவர் ஒரு இடத்துல சொன்ன செய்தி இன்னொரு இடத்துல சொல்ல போறார், அந்த அரசன் சொன்னதை இங்கு சொல்ல வேண்டும். பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப தாழ்ந்த செயல்தான் தூது செல்வது என்பது. ஆனா கண்ணன் ஆசைப்பட்டு போனாராம். ஏனென்றால் இதற்கு முன் அவதாரம் ராமனாக பிறந்தாரோ இல்லையோ, அந்த அவதாரத்தில் ஹனுமான் தான் தூதன். இங்கிருந்து ராமனிடத்திலிருந்து சீதைக்கு தூது போனார், சீதையினிடந்து ராமத்துக்கு தூது வந்தார். உலகமே கொண்டாடுறதோ இல்லையோ, உடனே ராமனுக்கு ஆசை, தூது போனா உலகத்துல நல்ல பெயர் கிடைக்கும் போல் இருக்கு, அப்ப நாமும் தூது போக வேண்டும் என்று ராமன் ஆசைப்பட்டார். ஆனா அவரோ இக்ஷ்வாகு குலத்து அரசன், ராமனை யார் தூது அனுப்ப போகிறார்கள்? அதனால அந்த அவதாரத்தில் நிறைவேறவில்லை. அடுத்த அவதாரத்துல தான் அதற்கான நேரம் வாய்த்தது. அதனால கண்ணன் ஆனந்தமா போனாராம். முன்னோர் தூது வானரத்தின் வாயின் மொழிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதனென நின்னான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். உலகம் எல்லாமும் இன்னார் தூதன் பாண்டவ தூதன் பாண்டவ தூதன் சொல்லும்படிக்கு புகழும்படிக்கு நின்னாரோ இல்லையோ, இவர்தான் முன் அவதாரத்தில் வானரத்தின் வாயில் மொழிந்து ஹனுமான தூதனாக அனுப்பினார். அடுத்த அவதாரத்தில் தானே தூதனாக ஆகிவிட்டார். என தூது போனா பெருமை கிடைக்கும் என்று பகவான் புரிந்து கொண்டாராம். அதனால தான் பாண்டவ தூதன். அப்ப இது ஒரு தாழ்ந்த செயலாக இருந்தால், நாமா இருந்தா உலகத்துக்கே தெரியாமல் மறைத்து விடுவோம். இப்படி ஒரு தாழ்ந்த செயலை நான் செய்தது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையோ. கண்ணனுடைய சாமர்த்தியத்தை பாருங்க, அந்த தாழ்ந்த செயலையே உலகத்துல பரப்பி இதுவே எனக்கு பெருமை, நான் எப்பேற்பட்டவன்,
ஆனா என் பக்தனுக்காக தூது போக கூட தயங்க மாட்டேன், என் பக்தர்களுக்காக எந்த நிலைக்கும் தாழ்ந்து போவதற்கு நான் தயார் என்று பெருமையை தட்டி கொண்டு போனார். அந்த பெருமான் பாண்டவதூத பெருமாள் தான் திருப்பாடகம் என்கிற திவ்யதேசத்திலே காட்சி அளிக்கிறார். அவர் வந்த கதை ஹஸ்தினாபுரத்திலிருந்து புறப்பட்டு வந்தது. மற்ற கதைகளை எல்லாம் பார்த்தோம். அந்த பாண்டவதூதனை தற்போது தரிசிக்க வேண்டாமா? கர்ப்ப கிரகத்தில் மிக உயர்ந்த திருமேனி, அமர்ந்த திருக்கோலத்திலேயே 25 அடி உயரத்துக்கு இந்த திருமேனி இருக்கிறது. கிழக்கு நோக்கி அமர்ந்த திருக்கோலத்திலே பெருமான் இருக்கிறார். பாண்டவதூதன் என்று பெருமானுக்கு திருநாமம். பாண்டவர்கள் பாண்டுவினுடைய புத்திரர்கள் ஐவரும். அந்த பாண்டவர்களுக்காக தூதனாக பகவான் சென்றார். அதனால பாண்டவதூதன் திருநாமம். தன்னுடைய வலது காலை மடித்து வைத்துக்கொண்டு இடது காலை கீழே தொங்க விட்டு கொண்டு வலது கையில் அபயஹஸ்தம், இடது கையாலே தன் திருவடிகளை காட்டிக்கொண்டு மிக அழகான வடிவத்தில் இருக்கிறார். மிக உயர்ந்த வடிவம். இவரை எப்படி சுவாமி கர்ப்ப கிரகம் பண்ணிட்டு பெருமாளை ஏற்படுத்தினாளா, இல்ல பெருமாள் விக்கிரகத்தை உள்ள வச்சுட்டு அப்புறம் கர்ப்ப கிரகத்தை கட்டினாளா சொல்ல தெரியாது. அப்பேற்பட்ட வடிவத்துல ரொம்ப அழகாக இந்த வடிவத்துல கண்ணுன்னு பார்த்தோம்னா நம்ம கையை விட கண்ணு பெருசா இருக்கும். அப்பேற்பட்ட வடிவத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். ஜனமேஜயன் என்கிற அரசனுக்காகவும் ஹாரீத மகரிஷி அவரும் இங்கு காட்சி கண்டிருக்கிறார். ஜனமேஜயன் அஸ்வமேத யாகம் பண்ணி காண ஆசைப்பட்டான். அவனுக்கு காட்சி கொடுக்கும் போது ஹாரீத மகரிஷிக்கும் சேர்த்து கண்ணன் இந்த இடத்திலே காட்சி கொடுத்தார். பாண்டவ தூதனாக அன்றிலிருந்து இன்று வரை அதே வடிவத்திலே காட்சி கொடுக்கிறார். சரி, பாண்டவ தூதன்னா சின்ன வடிவம் தானே, கண்ணன் எவ்வளவு 8 அடி ஒசரம் இருந்திருப்பார், 6-7 அடி ஒசரம் இருந்திருக்கலாம், அவ்வளவுதானே விக்கிரகம் இருக்க வேண்டும், ஏன் 25 அடி? அவர் என்ன பெரிய விஸ்வரூபமா எடுத்து விட்டார்? விஸ்வரூபம்னு சொன்னா பெரிய வடிவமா இருக்கலாம், பாண்டவதூதன் தானே சின்ன வடிவம் தானே இருக்க வேண்டும் என்று தோன்றும். ஆனால் இது பாண்டவதூதனாகவே விஸ்வரூபம் எடுத்த வடிவம். கண்ணன் விஸ்வரூபத்தை ஒரே ஒரு முறை காட்டவில்லை. பகவத்கீதை உபதேசிக்கும் போது அர்ஜுனனுக்கு காட்டின விஸ்வரூபம் வேறு. அதே போல ஹஸ்தினாபுரத்துக்கு பாண்டவதூதனாக போனாரே, அப்போதும் ஒரு முறை கண்ணன் விஸ்வரூபம் எடுத்தார் என்று மகாபாரதம் சொல்லுகிறது. என்ன எதற்கு விஸ்வரூபம் என்றால், துரியோதனன் ஒரு திட்டம் தீட்டி இருந்தான். கண்ணன் தூதனாக வருகிறாரா, கண்ணனை எப்படியாவது மயக்கி தன் பக்கம் இழுத்து விட வேண்டும் என்று திருதராஷ்டிரனுக்கு எண்ணம். அது நடக்காது என்று துரியோதனனுக்கு தெரியும். அதனால் கண்ணனை எப்படியாவது சிறைபிடித்து விட வேண்டும். கண்ணனையே சிறைபிடித்து விட்டால் யாராலும் பாண்டவர்களுக்கு வலிமை ஊட்ட முடியாது, அதனால தோற்று போய் விடுவார்கள் என்று துரியோதனனுக்கு எண்ணம். அதனால் என்ன பண்ணார், ஒரு அழகான ஆசனம், கண்ணன் ஒரு விருந்தாளி வந்தா உட்கார்த்துக்குன்னு நல்ல ஒரு சீட் ஆசனம் வேணுமோ இல்லையோ, ஆசனத்தை அமைத்து ஆனா அதுக்கு கீழே பள்ளம் தோண்டி வச்சிருந்தார். அது பொய் ஆசனம். உட்கார்ந்த உடனே ஆசனம் உடஞ்சு போயிடும். கண்ணன் நேர பள்ளத்துக்குள்ள விழுந்துடணும். கீழே நிறைய மல்ல யுத்த வீரர்கள், பெரிய கேடயம் ஈட்டியெல்லாம் வைத்த வீரர்களை வைத்து சிப்பாய்களை வைத்து சிறைபிடித்து விடலாம் என்று திட்டம் தீட்டி வைத்திருந்தார். சரின்னு கண்ணன் வருவதற்கு காத்திருந்தார்கள். அப்ப துரியோதனன் பக்கத்தில் இருக்கிறவாளெல்லாம் சொல்றார், கண்ணன் வரும் எல்லா அரசர்களும் வந்திருப்பார்களோ இல்லையா அரசவையிலே, அந்த சபையில் இருப்பவர்களை பார்த்து யாருமே எழுந்திருந்து கண்ணனை வணங்கக்கூடாது, அவனுக்கு மரியாதையே செய்யக்கூடாது, அப்படியே அமர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று துரியோதனன் சொன்னாராம். எல்லாருக்கும் பயம், எங்கேயான எழுந்தா துரியோதனன் தலையை வெட்டிடுவானோ, ராஜ்யத்தை பிடுங்கி விடுவானோ என்று பயம். அனைவரும் கெட்டியா அவரவர்கள் ஆசனத்தை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். கண்ணன் உள்ளே நுழைந்தார். முதல்ல எழுந்ததே துரியோதனன் தான். இவர் தான் எழுந்திருக்க கூடாதுன்னு சொன்னார். மற்ற யாரும் எழுந்திருக்கல, இவர் மட்டும் எழுந்தார். கடல் மன்னர் சூழ கதிர் போல் விளங்கி எடலுற்று மீண்டே இருந்து உன்னை நோக்கும் சுடலை பெரிதுடை துச்சோதனனை அழல விழித்தானே அச்சோ அச்சோ என்று ஆழ்வாருடைய பாசுரம். பகவான் கண்ணன் உள்ள நுழைஞ்ச உடனே வேற யாருமே எழுந்திருக்கல, ஆனா துரியோதனன் மட்டும் எழுந்துட்டானாம். அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஓ எழுந்திருக்க கூடாதுன்னு நாம தான் சொல்லியிருக்கோமோ, நாமே மறந்து போய் எழுந்து விட்டோமேன்னு மீண்டே இருந்து மறுபடியும் ஆசனத்திலே அமர்ந்து கொண்டார். அந்த துரியோதனனை பார்த்து அழல விழித்தான். ஒரு சிங்கம் தன்னுடைய விரோதியை பார்க்கும்போது எவ்வளவு கோபம், அப்படியே தீப்பொறி பறக்க பார்க்குமோ இல்லையோ, அதை போல துரியோதனிடத்தில் அவ்வளவு கோபம். இவனால் தான் திரௌபதி மானபங்கப்பட்டாள் என்று தெரிந்ததனால கண்ணன் கோபத்தோடு பார்த்தாராம். அவனை பார்த்து கொண்டே உள்ள வந்தா இந்த ஆசனத்தில் அமர வேண்டும்னு துரியோதனன் சொன்னான். கண்ணன் தெரிவித்தார், ஐயோ அதோ பெரிய ஆசனமா இருக்கு, யாரோ பீஷ்மர் துரோணர் அரசர்கள் உட்காரக்கூடிய ஆசனம், நான் யாரோ சின்ன இடைப்பிள்ளை துவாரகையிலிருந்து வந்திருக்கேன், நான் இந்த சின்ன ஆசனம் இருக்கே இதில் அமர்ந்து கொள்ளுகிறேன்னு கண்ணன் சொன்னார். துரியோதனன் வற்புறுத்தினார், ஐயோ இல்லை இல்லை இங்கதான் உட்காரணும், இதுதான் உனக்கான ஆசனம்னு வற்புறுத்தினாராம். இதை போல யாரான சொன்னா நமக்கு சந்தேகமா இருக்குமோ இல்லையோ, ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், இங்க உட்காருங்கன்னு சொன்னா, இல்லை நான் இங்கே உட்காந்துக்கிறேன், என்ன இல்லை இல்லை இங்கே தான் உட்காரணும்,
இங்கதான் உட்காரணும்னு வற்புறுத்தினாலே ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு தெரியறதோ இல்லையோ. கண்ணன் நேர போனார், அந்த ஆசனத்துல அமர்ந்தார். உட்கார்ந்து அவருக்கு பெரிய உடம்பு, வெண்ணெய் பால் தயிர்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்காரோ இல்லையோ. உடனே அந்த ஆசனம் முறிந்து கண்ணன் உள்ளே விழப்போனார். எல்லாரும் காத்துட்டு இருக்கா, கண்ணனை சிறை பிடிக்க வேண்டும்னு பார்த்தால் கண்ணன் சிரித்து கொண்டே அந்த க்ஷணத்திலேயே பெரிய விஸ்வரூபத்தை எடுத்தாராம். அந்த ஆசனம் முறிஞ்சு கண்ணன் கீழே வேண்டமோ இல்லையோ, திருவடி நேர பாத்தாளம் வரைக்கும் போச்சு, இவருடைய தலை நேர சத்தியலோகம் வரைக்கும் போச்சு. அந்த க்ஷணத்திலேயே பெரிய வடிவத்தை எடுத்தாராம். அரவு நீழ்கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெரும் திசை அடங்கிட நிமிர்ந்தோன், திசைகளெல்லாம் அடங்கும்படிக்கு நிமிர்ந்தார். பகவான் விஸ்வரூபம் எடுத்து அந்த இடத்திலேயே, துரியோதனா என்னையா சிறைப்பிடிக்க நினைத்தாய், என்னை அளக்கவே முடியாது, எனக்கு தலை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது, எந்த கயிறை கொண்டு எந்த சங்கிலியை கொண்டு எந்த கை, எத்தனை கை இருக்கு, 1000 கைகள் 1000 தலைகள் 1000 கால்கள், எந்த பெருமானை சிறைபிடிக்க என்று நினைக்கிறாய், உன்னால முடிந்தால் சிறைபிடித்துக்கொள் என்று பகவான் தன்னுடைய பெருமையை காட்டினார். அப்ப பாண்டவதூதனாக போன போதே பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டாரோ இல்லையோ, அந்த வடிவத்தோடு தான் இந்த ஊரிலே திருப்பாடகத்திலே பகவான் காட்சி அளிக்கிறார். அதனால தான் இப்பேற்பட்ட வடிவம். வெறும் பாண்டவதூதன்னா சின்ன வடிவத்தோடு இருக்கலாம், விஸ்வரூபம் எடுத்து காட்டினபடியாலே பெரிய வடிவத்தோடு இருக்கிறார். இது மூலவருடைய வடிவம். உற்சவரை சேவிச்சோம்னா சிறிய திருமேனியாக அழகான சிரித்த முகத்தோடு, இவருக்கும் பாண்டவதூதர் என்றுதான் திருநாமம். வலது கையிலே அபயஹஸ்தம், இடது கையிலே கதாஹஸ்தத்தோடு பகவான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு இந்த இடத்திலே காட்சி அளிக்கிறார். உற்சவர் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியவரோ பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். உற்சவர் சின்னவரா இருக்கார் சுவாமி, தேவையில்ல, பயப்படாம சேவிக்கலாம். பார்த்தாலே மனசுல ஒரு ஆனந்தம் வரணுமோ இல்லையோ. எப்பவுமே ஒருத்தரை ரொம்ப பெரியவரா பார்த்தோம்னால் ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கும், இன்னொரு பக்கம் பயமா இருக்கும். ஆனா சின்ன வடிவத்துல பார்த்தாதானே ஆனந்தமாக இருக்கும். அர்ஜுனனுக்கு கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டினார். பார்த்த அர்ஜுனன் பயந்தே போய்விட்டான். ஐயோ இந்த வடிவம் வேண்டாம், பழையபடிக்கு கண்ணனா சின்ன வடிவத்தோடு காட்சியளிக்க வேண்டும்னு பிரார்த்தித்தாராம். அதை போல உற்சவமூர்த்தி நமக்காக சிறிய வடிவத்தோடு காட்சி அளிக்கிறார். தாயார் ருக்மிணி சத்யபாமா 2 தாயார்கள் இருக்கிறார்கள். இந்த ஊர் விமானத்துக்கு பத்ர விமானம் என்று பெயர். பத்ரம்னா மங்களங்கள், நன்மைகளை கொடுக்கக்கூடியது என்று பொருள். அடுத்தது சக்கர விமானம்னு பெயர் உண்டு, வேத கோட்டி விமானம்னு பெயர் உண்டு. இப்படி பல பெயர்கள். வேதமாகவே இந்த விமானம் இருக்கிறது. வேதம் தான் பகவானை உள்ளடக்கி கொண்டிருக்கிறது, காட்டுகிறது. அப்ப வேதகோட்டி விமானம், பத்ர விமானத்துக்கு கீழே பெருமான் இருக்கிறார். இந்த ஊர் புஷ்கரணிக்கு மத்ஸ்ய புஷ்கரணி என்று திருநாமம். இந்த மத்ஸ்ய புஷ்கரணி கோவில் வாசலுக்குள்ள வரும்போதே புஷ்கரணியை தரிசித்துக் கொள்ளலாம். பிரதட்சணமா வந்தோம்னால் பெருமானையும் தரிசித்துக் கொள்ளலாம், விமானத்தையும் தரிசிக்கலாம். அதோடு கூட மற்றொரு ஒரு முக்கியமான சந்நிதி இருக்கிறது. அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று ஒரு ஆச்சாரியன் இந்த திருப்பாடகம் திவ்யதேசத்திலே தான் வாழ்ந்து வந்தார். அவர் யார் என்றால், முதலில் அவர் அத்வைத்தியாகத்தான் இருந்தார். சுவாமி ராமானுஜரோடு வாதப்போருக்காக வந்தார். 17 நாட்கள் வாதப்போர் நடந்தது. ராமானுஜரால ஜெயிக்கவே முடியவில்லை. அவரும் வாதிடுகிறார், ராமானுஜரும் வாதங்களை முன்வைக்கிறார், ஜெயிக்கவே முடியவில்லை. 17வது நாள் ராத்திரி தூங்க போகும்போது ராமானுஜருக்கு தூக்கமே வரல. என்னமோ எப்படி தோத்துவிட போகிறோமா, இத்தனை நாட்களாக ஆச்சாரியர்கள் கட்டிக்காத்த சம்பிரதாயத்தை நான் தோற்கடிக்க விட போகிறேனா, என்ன நடக்குமோ தெரியலையேன்னு அப்படியே மயங்கி சாய்ந்திருந்தார். ராத்திரி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கனவிலே வந்து, என்ன இப்படி பயப்படுகிறீர், ஆளவந்தாருடைய வாக்கியங்கள் இந்தந்த பிரமாணங்கள் எல்லாம் நினைவில் இல்லையா, இதை கொண்டு விசிஷ்டாத்வைத்தத்தை நிலைநாட்ட வேண்டும் சொல்ல, அடுத்த நாள் கார்த்தால தைரியமாய் வாதம் செய்வதற்கு வந்தாரா. இவருடைய முகத்தின் ஒளியை பார்த்த உடனேவே யஜ்ஞமூர்த்தின்னு அந்த எதிராளிக்கு பெயர். அவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். இல்லை, இவரை பார்த்தாலே ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்கார் போல் இருக்கு, நான் வாதத்துக்கு வரவில்லை என்று வாபஸ் வாங்கிட்டார். அதனால ராமானுஜர் ஜெயித்து தன்னுடைய சிஷ்யனாக அவரை ஏற்றுக்கொண்டு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்கிற திருநாமத்தை, தன்னுடைய பெயர் எம்பெருமானார் தன்னுடைய பெயர், அருளாளன் காஞ்சிபுரம் தேவப்பெருமானுடைய பெயர், ரெண்டையும் சேர்த்து அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் என்று வைத்தார். அந்த சுவாமிக்கும் இந்த கோவிலிலே சந்நிதி இருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்நாளில் பல ஆண்டுகள் இந்த பாடகத்திலே தான் வாழ்ந்து வந்தார். அவரையும் இங்கு சேவித்துக் கொள்ளுகிறோம். இனி ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம் என்ன, இந்த ஊர் பெருமானை எப்படி அனுபவிக்கிறார்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.